எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷெஃப் தினாஸ் கிச்சன். இப்போ நம்ம எந்த ஊருக்கு வந்தோம்னா காரைக்குடி. இப்போ தீபாவளி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கு எல்லாரும் வீட்டில் பலகாரம் பண்ண இருப்பீங்க. அதனால தான் இன்றைக்கி காரைக்குடி வந்திருக்கேன். காரைக்குடியில் கிடைக்கிற இந்த பலகாரங்கள் என்னென்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்பன் பக்கோடா பண்ண போகிறோம். இந்த ரிப்பன் பக்கோடா பார்த்தீங்கன்னா மற்ற ஊரில் பண்ணுற மாதிரி ரிப்பன் பக்கோடா இங்கே அப்படி இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணுறாங்க. நார்மலாக ரிப்பன் பக்கோடா சொல்லும்போது பச்சரிசி தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு இந்த புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? இது எல்லா இடத்துலையும் கடலை மாவுலையும் பண்ணுவாங்க, பச்சரிசிலையும் பண்ணுவாங்க. புழுங்கல் அரிசி நம்ம இந்த மிக்ஸ் பண்ணுறதெல்லாம் நிறைய மசாலா மிக்ஸ் பண்ணுறதுனால புழுங்கல் அரிசியாக இருந்தால் வயிற்றை அமுக்காது, ஹெவியாக இருக்காது. அதுக்காக தான் இதை பண்ணுறோம். அதுக்கு நம்ம வீட்டிலே இதை தயார் பண்ணி கொடுத்து பிள்ளைங்க சாப்பிட்டாங்கன்னா பிள்ளைங்களுக்கு உடம்புக்கும் ஒன்றும் பண்ணாது, நமக்கு நம்மளே செஞ்ச மாதிரி ஒரு திருப்தி இருக்கும், நல்லாயிருக்கும். வயிற்றுக்கு தொந்தரவு பண்ணாது, பெட்டராக இருக்குங்கிறக்கா புழுங்கல் அரிசியை ஊற வச்சு ஆட்டி பண்ணுறோம். அதே டைமில் கடலை மாவு யூஸ் பண்ணுவாங்க ரிப்பன் பக்கோடாக்கு. இங்கே காரைக்குடியில் பார்த்தீங்கன்னா கடலை மாங்கிறது நமக்கு ரொம்ப உடம்புக்கு ஒத்துக்கிறது சில பேருக்கு தான். மிக்சர்லாம் பண்ணுறாங்கல்ல, காராச்சேவு மிக்சர், அந்த மாதிரி ஐட்டமாக தான் அது வரும். இந்த ரிப்பன் பக்கோடா டேஸ்ட்டே இது வேறு மாதிரி இருக்கும். செட்டிநாடு டைப்பில் பண்ணுற ரிப்பன் பக்கோடா இதுதான். ஸோ இந்த மாதிரி யூனிக்கான விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ரிப்பன் பக்கோடா நாங்கள் பண்ணுற ரிப்பன் பக்கோடா கடக்க முடக்குன்னு ரொம்ப முறுமுறுன்னு இருக்கும். சில இடத்துல கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது கூட சின்ன சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் கூட சைட் டிஷ் மாதிரி வச்சு சாப்பிடலாம். நம்ம வீட்டுக்கு அரைக்கிறோம், மாவு அரைக்க போகிறோம் இட்லிக்கு. அப்போ நினைச்சா கூட உடனே அதுலேருந்து கொஞ்சம் மாவு 2 லோக்கு மாவு எடுத்துட்டு கூட இந்த மிக்சிங்கெல்லாம் செட் பண்ணிடலாம். எல்லாமே வீட்டில் இருக்க பொருள் தானே. இந்த ரெசிபி நம்மளுக்கு சொல்லி தரப்போறாங்கன்னா திருமதி முத்துக்கருப்பி அவங்க கிட்ட தான் நம்ம இந்த ரெசிபி கற்றுக்க போகிறோம். நமக்கு காரைக்குடி ஸ்நாக்ஸ் ஏகப்பட்ட ப்ரிப்பரேஷன் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களை போய் மீட் பண்ணி எப்படிலாம் பண்ணுறாங்க, எவ்வளோ குவான்டிட்டி பண்ணுறாங்க, பல்காக எப்படி பண்ணுறாங்க, அவங்க கூட வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே வயசில் பெரியவங்க தான். ஏன்னா எல்லாமே பக்குவமாக எப்படி பண்ணணும், வீட்டு முறையில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருந்து பண்ணுறாங்க. அதுதான் அந்த ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். போலாமா? வாங்க. வணக்கம் வச்சி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு வரேன். ஆமாம், இந்த தீபாவளிக்கு வந்திருக்கீங்க. ஆமாம், போன தீபாவளிக்கு இப்போ திருப்பி தீபாவளிக்கு நாங்கள் நல்லா இருக்கோம். வீட்டில் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நல்ல விஷயம். ஸோ இந்த தீபாவளிக்கு நீங்கள் ரிப்பன் பக்கோடா பண்ண போகிற சொல்லியிருந்தீங்க. ஆமாம். அதே டைமில் இந்த ரிப்பன் பக்கோடா எல்லாரும் பச்சரிசி வச்சு பண்ணுவாங்க. ஆமாம். இப்போ நானே பச்சரிசி மாவு வச்சு தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன புழுங்கல் அரிசி வச்சு புழுங்கல் அரிசி அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அந்த விஷயம் சொன்னீங்க. இப்போ நம்ம பண்ண ஆரம்பிக்கலாமா? ஆமாம். இதுக்கு எதாவது மசாலா அரைக்கிறீங்களா? ஆமாம், இதுக்கு ரிப்பன் பக்கோடாவுக்கு நம்ம மசாலா அரைச்சி போட்டால் நல்லா இருக்கும். ஓகே, வாசமாக இருக்கும். அது என்னன்னு சொல்கிறீங்களா? பூண்டு, சோம்பு, பெருங்காயம். ஓகே. காரத்துக்காக மிளகாப்பொடி சேர்த்துக்கணும். 4 ஐட்டம். சரி, ஓகே. கிறிஸ்பியாக இருக்கணுங்கிறக்காக வெண்ணெய் சேர்க்குறோம். ஓகே. ஆட்டின அரிசியில். சரி, ஓகே. அப்போ பண்ண ஆரம்பிக்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருங்க. இப்போ இது ரிப்பன் பக்கோடாவுக்கு என்னென்ன மசாலா அரைக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம். 1/2 கிலோ புழுங்கல் அரிசி, 1 டம்ளர் பொட்டுக்கடலை, அதை அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கணும். வெண்ணெய் அதுக்கு 25 கிராம் போதும். 1/2 ஸ்பூன் சோம்பு, 6 பல்லு பூண்டு, பெருங்காயம் ஒரு கியூப் மாதிரி இருக்குல்ல, ஒரு 4 கியூப் பெருங்காயம், 2 ஸ்பூன் தனி மிளகா பொடி, உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறோம். நான் கோல்டு வின்னர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அரிசி எடுத்து ஊற வைக்கிறோம். 1/2 கிலோ அரிசி எடுத்து நம்ம ஊற வைக்கணும். சரி. நல்லா ஒரு 1 மணி நேரம் அது ஊறணும். ஓகே. அதாவது இந்த மாதிரி. ஆமாம். ஓகே. நல்லா களைஞ்சிடணும். அரிசியை நல்லா நமக்கு முகம் பார்க்க வெள்ளையாக இருக்க மாதிரி நல்லா களையணும். தண்ணியில் ஊற்றுறப்ப முகம் தெரியும். அதில் அந்த மாதிரி சொல்லுவாங்க எங்களுக்கு பக்குவம். ஓகே. அந்த வெள்ளையை நல்லா களையணுங்கிறதுக்கு, அழுக்கு போகிறதுக்கு தானே களையிறோம். ஆமாம். அரிசியில் உள்ள அழுக்கு தூசி போகிறதுக்கு அரிசி அப்படி களைஞ்சோன்னா அந்த அழுக்கு தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே. ஒரு 7 தடவை 8 தடவை களைஞ்சி கழுவலாம். கழுவி தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடறோம். நல்லா 1 ஹவர் ஊறிடுச்சுன்னா அரிசி இந்த மாதிரி நல்லா குண்டாக வந்துடும். ஓகே. இதை நம்ம நல்லா கிரைண்டரில் அள்ளி போட்டுறோம். கிரைண்டர் அது வாட ஆட்டிக்கிட்டு இருக்கோம். கிரைண்டர் அது ஆட்டுறப்ப நம்ம இந்த பக்கம் மிக்சியில் இப்போ சோம்பு போடுறோம். இவ்வளோ போதும் சோம்பு 1/2 கிலோவுக்கு. அடுத்து பூண்டு எடுக்கிறோம். பூண்டு 8 பல் இந்த மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 இந்த இப்படி 10 பல் கூட வச்சுக்கலாம் அதுக்கு. சரி, ஓகே. அதெல்லாம் கவுண்ட் பண்ணி தான் போடுறோம். சின்ன ஆமாம், இதே மாதிரி இவ்வளோ பெருசாக இருந்தால் 8 போதும். கொஞ்சம் சின்ன பெருசாக இருக்கிறனால 10 பல் போடணும். போதும். இதுக்கப்புறம் பெருங்காயம். ஆமாம், பெருங்காயம் இந்த அளவு போடலாம். இவ்வளோ போடுறோம் பெருங்காயம், ஒரு பிடிச்ச அளவு. ஓகே. இது 3ஐயும் நம்ம மிக்சியில் நல்லா
இது பண்ணிட்டு தோலை உரிச்சிடலாம். பூண்டோட தோலெல்லாம் உரிச்சிட்டே போடலாம். உரிச்சிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி போகிறோம். மிக்சியில் அரைக்கும் போது இதோட பொடியும் போட்டுக்கலாம். சரி. அப்போ மசாலா ரெடி பண்ணிடும், அரிசி அரைக்கும். ரெண்டும் ஒரே பக்கம் ரெடி ஆயிரும். மாவு இப்போ அரைச்சி வந்துடுச்சு. ஓகே. இப்போ நம்ம இந்த மாவை அரைச்சி வந்த மாவோட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே. முதல்ல மாவை போட்டுக்கிறோம். இந்த மாதிரி இப்படி வலுவலுன்னு இவ்வளோ வலுவலுன்னு அரைச்சிக்கணும். அதாவது கெட்டியாகவும் இருக்கணும், ஆமாம் கெட்டியாகவும் இருக்கணும், மாவு நைஸாகவும் இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வலுவலுன்னு அரைச்சிக்கணும். இப்படி நைஸாக அரைச்சிக்கணும். எவ்வளோ நைஸாக இருக்குதோ அவ்வளோ நைஸ் நல்லது. நம்ம அந்தப்போ உப்பு போடலாம். மாவு ஆட்டும் போதே அதில் உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுருவோம். அதாவது நம்ம வந்து நார்மலாக வந்து மெட்ராஸ் சைடில் சென்னையிலாம் பார்த்தீங்கன்னா ரிப்பன் பக்கோடா பண்ணும்போது அரிசி மாவை வந்து பச்சரிசி மாவை கடல மாவும் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே அரைச்சிருவோம். அப்படியே கையில் மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு புழிஞ்சிருவோம். ஆனால் இந்த பக்கம் வந்து டோட்டலாக வேற. இது வேற. ஓகே. செட்டிநாடு பக்குவம்ங்கிறதே வேற. ஒரு ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும், வேலை ஒரு 2 நிமிஷம் கூட. ஆனால் அது பக்கம் வேற. ஆமாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறோம். ஓகே. அதுக்கப்புறம் அதில் வந்து கடலை மாவு போடுறோம். கடலை மாவு வந்து நீங்கள் சொன்னது வந்து இது எத்தனை மடங்கு சொன்னீங்க? 1 டம்ளர் பொரிகடலை எடுத்து அதை திரிச்சு சளிச்சு வர்றது எவ்வளவோ அதை அப்படியே போடணும். இப்போ 1/2 கிலோ அரிசி சொன்னீங்கல்ல, அந்த பொரிகடலை சொன்னீங்க, பொட்டுக்கடலை சொன்னீங்க, அது எத்தனை கிராம் வரும் ஒரு கிளாஸ்னா? 1 டம்ளர்னா உங்களுக்கு 200 ml வரும். 200 கிராம். 1/2 கிலோக்கு 200. 1 டம்ளர் மாவு இருக்கலாம். அரைச்ச மாவு 1 டம்ளர். 1 டம்ளர் பொரிகடலை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். திரிச்சோம்னா அது 1 டம்ளர் மாவு, கொஞ்சம் கூடவும் இருக்கலாம். அதில் 1 டம்ளர் மாவு மட்டும் இதில் போட்டுக்கிறோம். ஒரு 10 கிராம் 20 கிராம் எக்ஸ்ட்ரா கூடுங்க, எந்த ஒரு தப்பு இல்லை. அதனால ஒன்றும் இல்லை, பொறுப்பு கூட இருக்கும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த பூண்டு, சோம்பு, மிளகாப்பொடி எல்லாம் அரைச்சிருக்கோம். அதை அப்படியே இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த அரைச்சிருக்கோம் பாருங்க, இப்படி அரைச்சிருக்கோம். ஓகே. இதை வந்து நம்ம ஒன்றா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம்லாம் நினைப்போம், அந்த அளவு வாசமாக இருக்காது. அதனால ஒவ்வொரு படிக்காக போட்டு அரைச்சிக்கலாம். ஓகே. ஆனால் இது வந்து நல்லா வாசம் கொடுக்குது, அந்த பூண்டோட தன்மை நல்லா கொடுக்குது. ஆமாம், பூண்டு கூட இருக்கணும். இப்போ நம்ம இது ஏதாவது நாங்கள் சேல்ஸுக்கு பண்ணுறப்ப 5 படிக்கு கூட ஒன்றா அரைச்சிப்போம் மிக்சியில். நம்ம வீட்டுக்கு பண்ணுறவங்க 1/2 கிலோ தான் பண்ண போகிறாங்க. அதை ஒரு தடவை பவுட்ரு மாதிரி பண்ணிக்கிட்டு மிக்சியில் ஒரு பவுடர் மாதிரி ஒரு சுற்றிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றலாம். அது நல்லா கொஞ்சம் அரைப்படுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இதை போட்டோம். இதோட பட்டர் போடணும். இப்போ பட்டர் போடுற பக்கம் பட்டர் வந்து நமக்கு வந்து சும்மா அப்படியே போட்டு பிசைய வேண்டியதான், உருவெல்லாம் வைக்க வேண்டாம். ஓகே. 1/2 கிலோவுக்கு 25 கிராம். 20 கிராம். 2 ஸ்பூன் போட்டுக்கலாம், 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். பட்டர் போடுறதுனால என்ன பக்கம் சில பேர் சொல்லுவாங்க மேலே முறுமுறு தன்மை, உள்ள சாஃப்ட்னஸ் இருக்கும். இது அதான் விஷயமா இல்லை வேற எதுவும்? சாஃப்ட்டுக்காக தான். ஓகே. சாஃப்ட்னஸ்க்காக தான் போடுவா. இது போடுங்க, எல்லாத்தையும் போட்டுருவா. போட்டுருங்க, போதும், அவ்வளோதான். போதுமா? போதும். நம்ம 1/2 கிலோ அரிசி தானே, அதனால அவ்வளோ போதும். தண்ணி தேவையா? தண்ணி தேவை கண்டிப்பாக. இப்போ வந்து தண்ணி தேவையில்லை. தண்ணி தேவை இருந்தால் தொளிச்சுக்கலாம். ஓகே. தண்ணியும் ஊற்றி திரும்ப தொளிச்சு பிணைய போகிறோங்கிறக்க தண்ணியை மாவை ஆட்டக்கூடாது. ஓகே. கெட்டியாக தான் வச்சுக்கணும். தண்ணியாக வச்சுக்கிட்டோம்னா அந்த எண்ணெயை குடிச்சிரும். ஓகே. ஸோ அதனால வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆட்டிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஆனால் இது நார்மல் முறுக்கு மாவு புளிகிற பக்கம் இல்லை, ரைட்டா? இல்லை. ஓகே. அது நான் கொஞ்சம் லூஸாக வச்சுக்குவோம் மாவு. இது கெட்டி தன்மையாக இருக்கும். இன்னொன்று ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் புளிகிறது கஷ்டமாக இருக்கும். அதான் பட்டர் போடுறோம்ல. ஆமாம், பட்டர் போடுறதுனால கொஞ்சம் சாஃப்ட்னஸ் ஆகிடும். புளியிற அந்த கட்டையில பார்த்தீங்கன்னா ஈஸியாக இறங்கும். ஃப்ரை பண்ணி முடிச்ச பிறகு அந்த முறுமுறுப்பு தன்மை உள்ள வந்து ஒரு மைல்டான சாஃப்ட்னஸ் சாப்பிடும்போது தெரியும். தண்ணியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த வேகிற தன்மையும் கூட நேரம் எடுக்கும். ஓகே. கடுக்கடுக்குன்னு வந்துடும். அதனால இந்த பக்குவம் தான் இருக்கும். அப்போ மிக்ஸ் பண்ணி காமிக்கிறீங்களா? ஸோ இந்த மாதிரி பக்குவத்தில் மிக்ஸ் பண்ணிடணும். இதுதான் பக்குவம். மாவை கரெக்டான பக்குவத்துக்கு அரைக்கணும். அந்த சேர்மானம் கரெக்டாக சேர்க்கணும். அன்னன்னைக்கு அரைச்சி சேர்க்கணும். ஓகே. இது வந்து பொடி தானே, மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம், மிக்சியில் டப்பாவில் போட்டு வச்சுக்குவோம், வேணுங்கிறப்ப போட்டுக்கோங்கிற மாதிரி போட்டால் அந்த வாசம் இருக்காது. வராது. சரி, ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம எல்லாம் மாவெல்லாம் பிசைஞ்சு ரெடியாக வச்சுருக்கோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றி காஞ்சிருச்சு. இந்த அளவு காஞ்சா போதும். ரொம்ப காஞ்சிருச்சுன்னா நம்ம புளிஞ்சிடணும், செவந்துடும். செவந்தால் மாவு உள்ளே வெந்திருக்காது, கருகின ஸ்மெல் வந்துடும்.
புளி ஆரம்பிச்சலாமா? கீழேயும் பல்க் குவான்டிட்டி பண்ணிருக்காங்க போது. ஆமாம். எத்தனை கிலோ ஆர்டர் இன்னைக்கு? இன்னைக்கு வந்து எங்களுக்கு 10 கிலோ வேணும். 10 கிலோ ஆர்டர். சரி, ஓகே. சரி, எப்பவும் போல குழாய். ஆமாம். இது நார்மல் எத்தனை இது? இது வந்து சும்மா ஒரே ஒரு இதுதான். ஒரே இதான். இதில் பல்லெல்லாம் வந்திருக்காது. இந்த வடகம் புளிகிற மாதிரி உள்ளாச்சு தான். ஓகே. அப்படியே புளிஞ்சு அப்படியே கட் பண்ணி விட்டுறோம். அதுவே கட் பண்ணி விட்டுறோம். ஓகே. இன்னும் 2 பேர் சாப்பிட நினைக்கிறேன். ஆமாம். சரிங்களா? இதுக்கு எண்ணெயெல்லாம் எண்ணெயெல்லாம் தொட்டுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாவு நம்ம கரெக்ட் பக்குவம் பிணைஞ்சு வச்சிருக்கிறதுனால அப்படியே வச்சு புளிய வேண்டியதான். இனிமே அடுத்த கிண்டி எடுத்துக்கிட்டு கூட அடுத்து புளிஞ்சுக்கலாம். போடலாமா? போடலாம். கொஞ்சம் முதல்ல உள்ளது வெந்துருச்சு, அதனால அதை இதனால பட்டை பெருசா இருக்கு. ஆமா. சில இதுல பாத்தீங்கன்னா பட்டை வந்து அது முனிங்கிரும். ஆமா. நம்ம எடுத்து வச்சுக்கிறப்ப நல்லா இருக்கும். சில ரிப்பன் பக்கோடா பாத்தீங்கன்னா நல்ல கலரா இருக்கும். ஆமா. அந்த அந்த சில்லி மிளகாத்தூள் கலர். ஆமா. அது கலர் பவுடர் போடுவாங்க சில பேர், கலர் வரணுங்கிறதுக்காக. நாங்க வீட்லயே தனி மிளகா அப்படி அரைச்சு வச்சிருக்கிறதுனால அவ்வளோ கலர் வராது. அது கடலை மாவும் இல்லாதனால கலர் வராது. ஒரிஜினாலிட்டி அதான். நம்ம வந்து இந்த மாதிரி எதுவுமே மிக்ஸ் பண்ணாம சாப்பிடும்போது உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. ஆமா. இது வந்து இல்ல நம்ம கண்ணுக்கு வந்து பார்வைக்கு நல்லா இருக்கு, நம்ம அதை சாப்பிடலாம்னா டெஃபினட்டா வந்து அது வந்து உடம்புக்கும் கெடுதலும் ஆகும். ஆமா. ரைட்டுங்களா இல்லையா? கண்டிப்பா. ஓகே. கொஞ்சம் வேகிறதுக்கு தான் இது டைம் எடுக்கும். ஓகே. அரிசி மாவுனால. சரி, இப்போ ஃப்ரை பண்ணும்போது மிதமான சூடுல ஃப்ரை பண்ணணும். ஆமா, வெந்து. ஓகே, வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். அந்த அப்படி முட்டையா வரதெல்லாம் அடக்கிருச்சுன்னா வெந்துருச்சுன்னு எடுத்துக்கலாம். பபுள்ஸ். இப்போ இதுலயே ரிப்பன் பக்கோடால வந்து நிறைய பேர் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெப்பர் ரிப்பன் பக்கோடா, மிளகாய் ரிப்பன் பக்கோடா, பூண்டு ரிப்பன் பக்கோடா, கருவேப்பிலை ரிப்பன் பக்கோடா, அந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டி. இதுல வந்து கருவேப்பிலையை பொடி பண்ணிட்டு இப்ப அரைக்கிறோம்ல, அதோட கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சு போடுறாங்க. பெப்பரை சேர்த்துக்கிறாங்க. மிளகாயோட கொஞ்சம் கூடுதலா பெப்பர். அப்படி தேவைப்பட்டா அப்படி ஃபிளேவர்ஸ் வரும், நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நல்லா புரிஞ்சுது. பபுள்ஸ் எல்லாம் கம்மியாயிடுச்சு. இப்போ ரெடியா இருக்குமா? ரெடியா இருக்கு. அப்போ சுட இருக்கும் போடாடி ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் ஸ்டார்ட் பண்ணலாமா? பாருங்க, ஸ்டார்ட் பாருங்க. நீங்க சைடு பை சைடு ட்ரை பண்ண ஆரம்பிங்க. நான் ஸ்டார்ட் பார்க்குறேன். சூடா இருக்கு. நல்லா இருக்கா? நல்ல முறுமுறுப்பு தன்மை. ஆமா. நல்ல முறுமுறுன்னு இருக்கு. அந்த பொட்டுக்கல்ல போடுறதுக்கும் கடலை மாவு போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு கண்டிப்பா. அப்புறம் அரிசியோட பக்குவத்துக்கு எப்படி இருக்கா? அரிசியோட பக்குவம் இருக்கு. ரெண்டாவது பொட்டுக்கடலை மாவு வந்து நமக்கு ஒன்றும் வயிற்று கெடுதல் பண்ணாது. ஓகே. கடலை மாவு வந்து அதுவும் கிறிஸ்பியா இருக்கும். அது நம்ம வயிற்றுக்கு ரொம்ப பேருக்கு ஒத்துக்காது. ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பொட்டுக்கல்லை போட்டு பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதே டைம்ல அந்த அரிசி புழுங்க அரிசியை வச்சு அரைச்சி பண்ணும்போது பாத்தீங்கன்னா இதோட தன்மையே வேற. ஏன்னா நம்ம நார்மலா சாப்பிடுற ரிப்பன் பக்கோடாக்கும் இந்த பக்கோடாக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள். நல்லா முறுமுறுன்னு இருக்கு. இவங்க சொன்ன மாதிரி வந்து தயிர் சாதம், சாம்பார் ஊத்தி சாப்பிட்டோம்னா அப்பா அந்த மாதிரி இருக்கும். அல்டிமேட்டா இருக்கும். நல்லா கிறிஸ்பியா இருக்குங்க. நல்ல ஒரு நீங்க என்ன சாப்பிடணும், நல்லா முறுமுறு சாப்பிடணும். அப்ப டைம்ல இந்த மாதிரி ரிப்பன் பக்கோடா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா தி பெஸ்டா இருக்கும். ஆமா. தேங்க்யூ ஸோ மச். நான் கூட எப்பவும் போல நீங்க கடலமாவு அரிசிமா போட்டு பண்றேன்னு நினைச்சேன். ஆனா இது இல்லை. இல்ல, இது வந்து வேறதான். அதனால தானே செட்டிநாடு ஸ்பெஷல்னு சொல்றாங்க. அதான் முக்கியத்துவம் தனியா தெரியுது பாருங்க. நைஸ், ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு உங்க ஃபோன் நம்பர் தெரியுங்களா? தரேன். நாங்க வந்து இப்போ காரைக்குடியில தான் பண்ணிட்டு இருக்கோம். அது அற்புதா ஸ்நாக்ஸ்ங்கிற பேர்ல ரிப்பன் பக்கோடா மட்டும் இல்ல, தேன்குழல், கைமுறுக்கு, சீப்புச்சீடை, சீடை, அதிரசம், மணவலம், மாவுருண்டை, இது மாதிரி ஒரு 10 ஐட்டம் நாங்க பண்றோம். அதோட மாவும் பண்றோம், வடகம் பண்ணிட்டு இருக்கோம். எது வேணாலும் எங்களுக்கு நான் ஒரு நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ கால் பண்ணியோ சொன்னாலும் நாங்கள் உங்களுக்கு ரெடி பண்ணியும் கொடுப்போம், கொரியர்லேயே அனுப்புவோம். என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 9487536839. நீங்கள் வந்து தீபாவளிக்கு இந்த வருஷம் ரிப்பன் பக்கோடா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்படி உங்களுக்கு பிஸியாக இருக்குது பண்ண முடியல அப்படின்னு நினச்சா எங்கள் நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். நாங்கள் வந்து உங்களுக்கு அனுப்பி வைப்போம். உங்கள் அட்ரஸ்க்கு கொரியரில் அனுப்பிச்சிடுவோம். இன்றைக்கி இந்த ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணுற இந்த ரிப்பன் பக்கோடாவை தெளிவாக விளக்கமாக அந்த குவான்டிட்டி கொடுத்துருக்கேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ண முடியலன்னா அந்த டைமில் உங்களுக்கு கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நல்ல தரமான பலகாரங்கள், நல்ல தரமான ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணி தராங்க. இந்த தீபாவளிக்கு நல்லா சேஃபாக நீங்கள் வீட்டில் எல்லாம் கொண்டாடுவீங்க. அதே டைமில் நல்ல பலகாரம் தான். சொந்த பந்தங்கள் எல்லாருக்கும் கொடுத்து பக்கத்தில் விஷ் ஹாப்பி தீபாவளி சொல்லி கொடுத்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். எல்லாரும் எப்பயும் ஸ்வீட்டு கொடுப்பீங்க, கேக் கொடுப்பீங்க,
இந்த தடவை வித்தியாசமாக அசார்டட் செட்டிநாடு ஸ்நாக்ஸ்னு கொடுங்க. ரைட். கிஃப்ட் பேக் காம்போ வச்சுருக்கோம் நாங்கள். வச்சுருக்கீங்களா? ஆமாம். என்ன தெரியும் காம்போவில்? காம்போவில் வந்து இந்த இதே செட்டிநாடு ஸ்நாக்ஸு 10 ஐட்டம் சொன்னேன்ல, அதை வந்து 4 ஐட்டம், 5 ஐட்டம், 6 ஐட்டம், 8 ஐட்டம். விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க்யூ. 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 வணக்கம். ஓகே, இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாபா, டேக் கேர்.